தங்கச்சி என்னம்மா என்னாச்சு? ஆணி குத்திடுச்சுன்னு. சாமுண்டி, இந்த ஆணி மேல நீ நடக்கல, இந்த ஆத்த நடக்கிறதா ஐதீகம். முத்துமாரி அம்மன் குடியிருக்கிற உன் உடம்புல ரத்தம் சொட்டுதுன்னா உன் மனசு சுத்தம்லன்னு அர்த்தம். மன்னிச்சிடுன்னு. இந்த பூசாரி ஒரு பொண்ணு தானே, கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை இருக்கிறத மறந்துட்டேன். கல்யாண மாலை இருக்கிறதா நினைச்சிட்டேன். மனசு கெட்டுடுச்சு, ஆணி குத்திடுச்சு. பரவாயில்லம்மா, ஆத்தா தப்ப உணர்த்துவா, தண்டிக்க மாட்டா. நீ போய் ஆத்தாட்ட மன்னிப்பு கேளு. தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னமா சொல்ற? இன்னைக்கு சித்திரை மாசம் 16ஆம் தேதி முத்துமாரியம்மன் ஒரு மூர்க்க அசுரனை சம்ஹாரம் பண்ண நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆத்தாவுக்கு இந்த நாள்ல அசுர சம்ஹார சுபாவம் வந்துரும். அவ தன்னையே மறந்துடுவா, பூவாடக்காரி ரத்தவாடக்காளியா மாறிடுவா. இன்னைக்கு ராத்திரி ஆத்தா கோயிலை விட்டு வெளியில வந்தா ஒரு உயிர் பலி ஏற்படும். உண்மைதாம்மா, வருஷம் இந்த நாள்ல ஆத்தா கோயிலை விட்டு வராம இருக்க நீ சாந்தி பூஜை பண்றது வழக்கம். இப்படிப்பட்ட நாள்ல என் கல்யாணத்தை வச்சுட்டியே. விடிய விடிய சாந்தி பூஜை பண்ணிட்டு விடுஞ்சதோ ஓம குண்டத்துக்கு முன்னால நான் மனப்புனா எப்படி உட்கார முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுன்னு. என்னமா இது? நாளை கல்யாணம், இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமா? நான் வாழணுங்கிறது முக்கியம் இல்ல, ஊர் வாழணும். உக்ர அம்மனால ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது. என் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு. அவசரப்படாதம்மா, மந்திர சக்தி கட்டுப்படுற ஆத்தா உன் நல்ல மனசு கட்டுப்படுவா. சாந்தி பூஜைக்கு இருக்கிற சக்தி உன் சத்தியத்துக்கு நிச்சயம் உண்டுமா. இன்னைக்கு ஆத்தா கோயில விட்டு வந்தா தானே உயிர் பலி நடக்கும். வரக்கூடாது, சத்தியம் வாங்கிக்க. அம்மா, உன் மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சரிமா, தினமும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண நீ வருவ. இன்னைக்கு உனக்கே அலங்காரம் பண்ண நாள் வந்தாச்சு. சாமுண்டி, இனிமே காலையில கோயில் பூஜை, ராத்திரியில குடும்ப பூஜை தான். பூசாரி அம்மா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு புத்து கோயில் பத்தி எரியுது. புத்து கோயில் பத்தி எரியுது, அணைக்கலாம்னு வந்தியா? அணையத்தான் போகுது, தீ இல்ல உயிர். எங்க முதலாளி பொண்ணுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன்னை ஒழிச்சுக்கிட்டே ஆகணும். வேண்டாம், என்ன விட்டுங்க. வேண்டாம், வேண்டாம், அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி. அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி, தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி. பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி, அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி. ரொம்ப பரிதாபமா இருக்க.
கல்யாண பொண்ணு ஏன் காட்டுக்கு வந்தா? எப்படி செத்தா? ஐயா நல்லா பாருங்க, காயங்களை பார்த்தா புலி இடிச்சு கொன்ன மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, புளியே தான் அடிச்சிருக்கு. அப்படிங்கிற கழுத்து பாத்தீங்களா ஐயா, புலி கடிச்ச பல்லு அடையாளம் அப்படியே இருக்கு. ஐயா முதுகுல கூட புலி பிராண்ட காயம் இருக்கு பாருங்க. மொத்தத்துல புலி அடிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பூசாரிய கொன்னது மனுஷனோ புலியோ இல்ல, தெய்வம். இவ செத்து போனதுக்கு காரணம் அந்த முத்து மாரியம்மன் தான். என்ன சொல்றீங்க? சம்பிரதாயப்படி கோவில் பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சாமுண்டி சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. சின்ன பொண்ணாச்சே, சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு நானும் உங்க கல்யாணம் சம்மதிச்சேன். ஆனா அம்மன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதான் கோபத்துல புலி ரூபத்துல வந்து கொன்னுட்டா. நிச்சயமா இருக்காது. இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சம்மதிச்சது அந்த அம்மன் தாங்க. விபூதியும் குங்குமம் போட்டு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டப்ப குங்குமம் வந்துச்சே. கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அந்த அம்மனை இவளை எப்படி சாகடிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாவது என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை மறுபடியும் அமையாதுன்னு, இந்த கல்யாணம் நடக்கணும்னு 2 பொண்ணு குங்குமம் நான் தாயா வச்சேன். அம்மா தங்கச்சி, அந்த முத்து மாரியம்மனை உன் பெத்த தாய் மாதிரி நினைச்சியம்மா. அவ எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவான்னு பார்த்தனம்மா. ஆனா அந்த கல்லஞ்சக்காரி இப்படி பழி வாங்கிட்டானம்மா. ஓ ஐயா சொன்ன சரிதான். சம்பிரதாயத்தை மீறதுனால சாமணி செத்து போயிட்டா. அப்பா பாத்தியாம்மா, அம்மனே பூஜாரியை கொண்டுடுச்சு. இன்னும் யார் உயிருக்கு ஆபத்து வருமோ? நம்ம இன்னைக்கு இந்த ஊர் விட்டு போயிடுவோம். என்ன சார் இது? என் நிலைமை புரியாம எதோ சொல்றீங்களே. சங்கர், ஐ எம் சாரி. சாமுண்டி என் சொந்த மகளா நினைச்சேன். உங்க கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணம் நினைச்சேன். விதி இப்படி பண்ணிருச்சேன். நோ, உங்க கல்யாணம் நிக்க கூடாது. போட்ட பந்தல பிரிக்க கூடாது. உங்க கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு என் மகளே கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பேசுறீங்க? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச சாமுண்டிய இன்னும் அடக்கம் கூட பண்ணல. அதுக்குள்ள என் கல்யாணத்தை பத்தி பேச உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? தப்பா நினைக்காதீங்க. சாமுண்டியோட ஆத்மா சாந்தி அடைன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த ஏற்பாடையை நான் செய்யறேன். என் மக ரத்னா தான் உங்களுக்கு பொருத்தமான மனைவின்னு சாமுண்டியை அடிக்கடி கேட்டு சொல்லுவா. அவ்வளவு ஏன் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கா. இந்த ஊர்ல ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. சாமுண்டி சக்தி உள்ளவன். அதான் அவ கோயில சொன்ன வார்த்தை பழிச்சு போச்சு. சங்கர், சாமுண்டி ஈமக்கிரியை முடியறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும்.